எல்லா கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒரு கருத்து வேற்றுமை வரும், ஏதாவது ஒரு வகையில் வரும். ஒன்று பணத்தால் வரும், சாதாரண குடும்பங்களில். ஒரு பணம் இருந்து கொஞ்சம் புகழ் இருக்கிற இடத்துல வந்து என்னால் தான் புகழ், உன்னால தான் புகழ்ன்ற மாதிரி புகழில் கூட வரும் பிரச்சனை. இதை தாண்டி உறவுகள் மூலமாக பல கலகங்கள் ஏற்படும். இந்த குடும்ப அரசியல்லாம் பண்ணுவாங்க, தெரியும் நினைக்கிறவங்களுக்கு. ஃபேமிலி பாலிடிக்ஸ். உங்கள் சிஸ்டர்ஸ்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரு? 3 பேரில் 3 பேர் எல்லாரும் பிடிக்கும். இந்த அண்ணன் தம்பி பற்றி சொல்லுங்க. இங்கே யாரும் ஏஆர் ரஹ்மானை கொச்சப்படுத்தி பேசணும்னு கிடையாது. ஏஆர் ரஹ்மான் நீங்கள் வந்து நல்லவர் வல்லவர் சொன்னால் அப்போ சாய்ராமன் யாருன்றதை சொல்லுங்களா முதல்ல. அவங்களும் 30 வருஷம் வாழ்ந்துருக்காங்கல்ல. அவங்கள எது கேட்டாலும் அவங்க கேட்டால் ஏஆர் ரஹ்மான் யார் தெரியுமா, ஏஆர் ரஹ்மான் யார் தெரியுமா, அவர் வல்லவர், அவர் நல்லவர், மிக திறமைசார், அவர் ரொம்ப குணமுள்ளவர், அப்படி இப்படின்றீங்க. அப்போ சாய்ராமன் யார் வந்து ஓடி வந்து முதல்ல டைவர்ஸ் அறிவிக்கிறாங்களோ அவங்க தான் விக்டிம், அவங்க தான் பாதிக்கப்பட்டவங்க. முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். வைஃப்னா ரூல்ஸ் பிரேக் பண்ணுவாங்க, அதான் வைஃப். First time I'm speaking, I'm extremely nervous. ஏஆர் ரஹ்மான் ஓடி வந்து என்ன சொல்லியிருக்கணும், மனைவி வந்து அவசரமா அறிவிச்சிருக்காங்க, எங்களுக்குள்ள அந்த மாதிரி. ஆனா அவர் என்ன சொன்னார்னா, சிம்மாசனமே நடுங்கிடும், ஒடுங்கிடும், உடைந்த துண்டுகள் வந்து அதோடைய இணைப்பை தேடு சொல்லி ஒரு கவித்துவமான தத்துவமான வார்த்தைகள். அப்படியாவது என்ன சொன்னாலும் அடுத்த கட்டம் என்ன சொல்றாருன்னா, அங்கதான் நம்ம கவனிக்கணும். இந்த அறிவு கட்டவங்கெல்லாம் பார்க்கணும் வார்த்தையை. இதுக்கு யாரும் பாலங்களா இருக்க வேணாம்னு சொல்றாங்க. இப்போ எல்லாருமே என்ன சொல்லுவோம், நல்ல ஒரு குடும்பம் பிரியக்கூடாது, நம்ம எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அவங்கள. அப்படின்னா நல்ல மனசு எல்லாருமே, எல்லா மனசும் இயங்கும். அப்போ இவரே என்ன சொல்றாரு கேட்டா, அப்படி யாரும் நீங்க வந்துடாதீங்கன்றார், கேட் போடுறாரு. யாரு? ஏஆர் ரஹ்மான். யாரும் பாலங்களா கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. யாரும் நீங்க யாரும் சம்பந்தமா நீங்க பேசி எங்களை சேர்க்க முயற்சி பண்ணாங்க. அப்போ பிளானா இருக்கிறாரு தான் ஒரே வீட்டிலே இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கணவன் மணி வருஷ கணக்காக பேசாத நபர்கள் இருக்கிறாங்க சார். இதெல்லாம் இந்த முட்டாள்களுக்கு தெரியாது. பிள்ளைகள் மூலமாக பேசுவாங்க. ஒரே குடும்பத்தை ஒரே வீட்டில் இருப்பாங்க, வேற தொடர்பு யாருக்கும் கிடையாது. இவருக்கும் வேற எந்த பெண் தொடர்பு இருக்காது, அவங்களுக்கும் வேற எந்த தொடர்பு, கணவன் மணிக்கு சொல்றாங்க. ஆனால் ஒரே வீட்டில் இருப்பாங்க, 20 வருஷம் 25 வருஷம் பேசாமலாம் இருந்திருக்கிறாங்க. கருத்து வேற்றுமை இருக்கிறவங்க அத்தனை பேரும் டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சணும்னு அவசியமே இல்லை, வாழலாம் மாதிரி நடிச்சுட்டு கூட இருக்கிறாங்க. அப்படியே உழம்புறானுங்க. யூடியூப்ல உட்காந்து சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கவலைன்னு கேட்டா அவங்க வியூஸ் வரணும். ஏஆர் ரஹ்மானை வந்து நம்ம பாராட்டி பேசணும்னா இப்போ நீங்களாவது சொல்லுங்கடா, ஏஆர் ரஹ்மான் நீங்க தான் ரொம்ப பழகிறவங்க பேசணும், அவனுக்கு ஒரு போனை போட்டு கேட்டு சொல்லுங்க, எதுக்கு சார் டைவர்ஸ் பண்றீங்கன்ட்டு கேட்க முடியாதுல்ல. நீ வந்து ஒரு இசையில நீ வந்து மிகப்பெரிய மேதையானா அந்த மேதைக்கு ஆகிறதுக்கு அவங்களும் ஒரு காரணமா இருக்கிறாங்கல்ல, குடும்பத்தை வந்து கவனிக்கிறாங்கல்ல, உனக்கு அந்த ஃப்ரீடம் கொடுக்குறாங்கல்ல. நீ தான் பெரிய இசை மேதை, இசையை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே. இசையிலே நீ மூழ்கி இருக்கிற குடும்ப வாழ்க்கை இல்லைன்னா நீ இசையை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே. ஏன் உனக்கு ஒரு பொண்ணு, எதுக்கு உனக்கு பிள்ளைங்க? தாயாலையும் மனைவியாலும் தான் ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் மிகப்பெரிய ஆளுமையா மாற முடியும், மாறிட்டு இருக்கிறான். அவங்கெல்லாம் வந்து எப்படி வந்து அஸ்திவார கல் வந்து எப்படி மறைஞ்சா இருக்கும். இப்போ நான் கேட்குறேன், இந்த பில்டிங் இருக்கு, எவ்வளோ கல் இருக்கு, சுற்றி கல் இருக்கு, மேலே ஒரு கல், இங்கே எல்லாம் கட்டடம் ஃபுல்லாக கல் தான் இருக்கு. ஆனால் அஸ்திவார கல் நம்ம கண்ணுக்கு தெரியுதா? அஸ்திவார கல் தான் தாங்குது இந்த பில்டிங்கை. நீங்களும் நானும் தைரியமாக உட்காந்துருக்கோம். இவங்க எல்லாருக்கும் இந்த துதிப்பாடிகள் இந்த எடுப்பு இருக்கு பாருங்க, இந்த சேனலில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்கல்ல, அவனெல்லாம் நான் சொல்றேன். ஏஆர் ரஹ்மான் பிரபலமானவர், புகழ் வாய்ந்தவர், சிறந்த மனிதர் எல்லாம் சொன்னா அங்க 2 பெண்கள் காரணம்ன்றதை மறந்துட்டு பேசுறாங்க. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இருக்கவர் மூத்த பத்திரிகையாளர் சேகோரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நலமா இருக்குமா. அப்போ இதை தாண்டி இவ்வளோ தூரம் பெரிய ஸ்டாராகி வந்த பிறகு, இப்போ அவங்க குடும்பத்துக்கு 30 ஆண்டு காலம் வாழ்ந்த பிறகு அவங்க வெடிச்சு பஸ்ட் ஆகி வெளியே வந்து ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இவங்களும் ரொம்ப அந்யோன்யமாக இருந்த 2 பேருமே ஜோடிகள் தான், கணவன் மனைவி. அப்போ தாண்டி வந்து அவங்க வந்து இதயம் நொறுங்கிடுச்சு, கண்ணாடி உடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் வந்து விவாகரத்துன்னு அவங்க அறிவிக்கிறாங்கன்னா, அப்போ உடனே இவர் வந்து என்ன சொல்லியிருக்கணும்? ஏஆர் அந்த முட்டாள்களுக்காக நான் சொல்கிறேன், ஏஆர் ரஹ்மான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இது வந்து அவசரப்பட்டு என் மனைவி வந்து இந்த முடிவு எடுத்துருக்குறாங்க, அந்த முடிவு வந்து நான் சமரசம் பேசி எல்லா குடும்பங்களையும் நடக்கிறது தான் சாரதி. எல்லா கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு கருத்து வேற்றுமை வரும், ஏதாவது ஒரு வகையில் வரும். ஒன்று பணத்தால் வரும், சாதாரண குடும்பங்களில், சரிங்களா. ஒரு பணம் இருந்து கொஞ்சம் புகழ் இருக்கிற இடத்துல வந்து என்னால் தான் புகழ், உன்னால தான் புகழ்ன்ற மாதிரி புகழில் கூட வரும் பிரச்சனை. இதை தாண்டி உறவுகள் மூலமாக பல கலகங்கள் ஏற்படும். இந்த குடும்ப அரசியல்லாம் பண்ணுவாங்க, தெரியும் நினைக்கிறவங்களுக்கு. ஃபேமிலி பாலிடிக்ஸ். இது எப்படி அரசியல் இருக்குது அங்கே இருக்குங்க. அந்த மாதிரி உறவுகள் வந்து ஒரு அலமாரியில் இருக்கிற மாதிரி வைக்கணும். நம்ம எதாவது இங்கே இந்த நவராத்திரி கொழுக்கெல்லாம் போனால் எப்படி வைக்கிறாங்க, எதாவது எங்கே வைக்கணுமா அப்படி வைக்கணும். இவங்க என்ன சொன்னு கேட்டால் வந்து நிறைய தூக்கி வந்து எந்த நேரமும் வந்து சில உறவுகள் வந்துக்கணும் போயின்னு இருக்கும். அங்கே தேவையில்லாமல் சில அரசியல் இருக்கும்.
அப்போ அமைதி கெட்டு போயிடும். யார் வந்து குடும்பத்தில் முக்கிய நபர்கள் வாழ்கிறாங்களோ அவங்கக்கிட்டன்னு கேட்டால் இந்த கிளை உறவுகள் இருக்குல்ல, அவங்கெல்லாம் வந்து போகும்போது கேட்டால் சில கலகங்கள் ஏற்படும் தேவையில்லாமல். அதன் மூலமாகவும் சிக்கல் வரும். அப்படி இருக்கும்போது இங்கே வந்து இவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்ன கேட்டால் உறவு முறை தான் இருந்திருக்கு. 2 பேருக்கும் ரொம்ப அந்நியனமாக ரொம்ப பாசமாக தான் இருந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு எதனால் இந்த சிக்கல், இந்த ஒரு விவாகரத்துன்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசி தீர்த்துக்கலாம். அப்போ ஏஆர் ரஹ்மான் ஓடி வந்து என்ன சொல்லியிருக்கணும், மனைவி வந்து அவசரமாக அறிவிச்சிருக்கிறாங்க, எங்களுக்குள்ள அந்த மாதிரிலாம். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா இது வந்து சிம்மாசனமே நடுங்கிடும், ஒடுங்கிடும், உடைந்த துண்டுகள் வந்து அதோடைய இணைப்பை தேடு சொல்லி ஒரு கவித்துவமான தத்துவமான வார்த்தைகள் அவர் சொல்றாரு. அவங்க உணர்வுபூர்வமான வார்த்தைகள். ஆமாம், அவங்க வந்து உணர்வுபூர்வமான வார்த்தைகள் அவங்க சொல்லுது. இதயம் கண்ணாடி உடஞ்சிருச்சு, இதயம் உடஞ்சிருச்சுன்னா ஒன்றா சேராது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்றாரு கேட்டிங்கன்னா சிம்மாசனத்தில் காலம் சொல்லிட்டு இவர் ஒரு தத்துவார்த்தமாக சில வார்த்தைகள் சொல்றாரு. அப்படியாவது என்ன சொன்னாலும் அடுத்த கட்டம் என்ன சொல்றாருன்னா அங்கே தான் நம்ம கவனிக்கணும், இந்த அறிவு கட்டவங்கள்லாம் பார்க்கணும் வார்த்தையை. இதுக்கு யாரும் பாலங்களாக இருக்க வேணான்னு சொல்கிறாரு. இப்போ எல்லாருமே என்ன சொல்லுவோம், நல்ல ஒரு குடும்பம்ப்பா, பிரியக்கூடாதுப்பா, நம்ம எப்படியாவது சேர்த்து வைக்கணும்பா அவங்கள, அப்படின்னா நல்ல மனசு எல்லா மனசும் இயங்கும். அப்போ இவரே என்ன சொல்கிறார் கேட்டினா அப்படி யாரும் நீங்கள் வந்துடாதீங்கன்றார், கேட் போடுறாரு. யார்? ஏஆர் ரஹ்மான். யாரும் பாலங்களாக கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. யாரும் சம்மந்தமாக நீங்கள் பேசி எங்களை சேர்க்க முயற்சி பண்ணாதீங்க. அப்போது பிளானாக இருக்கிறார் தான் அர்த்தம். ஆல்ரெடி வந்து இப்போ நான் இவங்களுக்கு நிறைய பேர் நான் சொல்லுவேன் கேட்டேன், அவ்வளோ அன்னோன்யமாக இருந்தவங்க கூட பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தோன்னா வந்து அவ்வளோ நெருக்கமாக இருந்திருக்கிறேன், அவ்வளோ அந்யோன்யமாக இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க கூட சில பேர் வந்து பிரிஞ்சதை நான் பார்த்துருக்குறேன். ஒரே வீட்டிலே இருப்பாங்க, ஆனால் பார்த்தோன்னா கணவன் மணி வருஷ கணக்காக பேசாத நபர்கள் இருக்கிறாங்க சார். இதெல்லாம் இந்த முட்டாள்களுக்கு தெரியாது. பிள்ளைகள் மூலமாக பேசுவாங்க. ஒரே குடும்பத்தை ஒரே வீட்டில் இருப்பாங்க, வேற தொடர்பு யாருக்கும் கிடையாது. இவருக்கும் வேற எந்த பெண் தொடர்பு இருக்காது, அவங்களுக்கும் வேற எந்த தொடர்பு, கணவன் மணிக்கு சொல்றேன் நான். ஆனால் ஒரே வீட்டில் இருப்பாங்க, 20 வருஷம் 25 வருஷம் பேசாமலாம் இருந்திருக்கிறாங்க. 2 பேர் மட்டுமே கூட இருப்பாங்க, ஆனால் ஒருத்தர் பேச மாட்டாங்க. அப்படியே தவிர்க்க முடியலாம் கூட செவுத்தை பார்த்து பேசுவாங்க, இல்லைன்னா பீரோவை பார்த்து பேசுவாங்க, இல்லை கண்ணாடியை பார்த்து பேசுவாங்க. அப்படிதான் இருக்கு, ரொம்ப இருக்கு. கருத்து வேற்றுமை இருக்கிறவங்க அத்தனை பேரும் டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சணும்னு அவசியமே இல்லை. எவ்வளோ பேர் வந்து வாழற மாதிரி நடிச்சுட்டு கூட இருக்கிறாங்க. கணவன் மனைவி உறவுலாம் அவ்வளோ ஈஸியாக வெட்டி துண்டாக்கிட்டு போகிற விஷயமே கிடையாது. அது சினிமாவில்னு மட்டும் கிடையாது, சில சமூகத்திலும் சிலது நடக்குது. அவங்க அந்த உறுத்தல் வர 30 வருஷங்க வந்து வாழ்ந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நினைவுகள் மறைஞ்சிருமா? அப்படி மறந்துடுமா? மறக்காது. அப்படி மறந்ததுன்னா அவங்க வாழவே இல்லைன்னு அர்த்தம். 30 ஆண்டு காலம் தேவையில்ல, 30 நாள் வாழ்ந்தா கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு உறவு முறையில் ரயில் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். 15 நாள் தான் ஆச்சு, 20 நாள் இருக்கும். தாலி கயிறு கூட பார்த்தீங்கன்னா பிரிச்சு மாட்டாங்களா, அது கூட நடக்கல. 10 நாள் 15 நாள் தான் இருக்கும். ரயில் ஆக்சிடென்ட் இறந்து போயிட்டான். அந்த பொண்ணு வந்து வேற யாரும் திரும்ப பண்ணிக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் பண்ணிக்கவே இல்லை. இப்போ இறுதியாக ஒரு படம் வேற வந்துச்சு, அதுக்கு அதான் அமரன் படம். அதான் நான் சொல்றேன். அதான் அந்த மாதிரி வந்து கேட்டால் ஒரு 15 நாள்ன்றது 1 வருஷமோ 2 வருஷமோ ஒரு பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி கிடையாது. மொத்தமே ஒரு 15 நாள் தான். அதுக்கப்புறம் காரணம் சொன்னு கேட்டால் எனக்கு வேற ஆம்பளை பிடிக்கலன்றது. அவரை தவிர எனக்கு வந்து வேற யாரும் ஆம்பளை பிடிக்கல. இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? உங்களுக்கு ஆயிடுச்சு, 25 வருஷம் ஆயிடுச்சு, கல்யாணமே பண்ணிக்கல. கணவன் மனைவி உறவுலாம் அவன் ஏதோ இவங்க லெஃப்ட் ஹேண்டர் டீல் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த சினிமாவில் இருக்கிற பல பேரை நான் பார்க்குறேன். இங்கே ஏஆர் ரஹ்மானை கொச்சப்படுத்தி பேசணும்னு கிடையாது. ஏஆர் ரஹ்மான் நீங்கள் வந்து நல்லவர் வல்லவர் சொன்னால் அப்போ சாய்ராமன் யாருன்றதை சொல்லுங்களா முதல்ல. அவங்களும் 30 வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்கல்ல. அவங்கள எது கேட்டாலும் அவங்க கேட்டால் ஏஆர் ரஹ்மான் யார் தெரியுமா, ஏஆர் ரஹ்மான் யார் தெரியுமா, அவர் வல்லவர், அவர் நல்லவர், மிக திறமைசாலி, அவர் ரொம்ப குணமுள்ளவர், அப்படி இப்படின்றீங்க. அப்போ சாய்ராமன் இங்கே யார் வந்து ஓடி வந்து முதல்ல டைவர்ஸ் அறிவிக்கிறாங்களோ அவங்க தான் விக்டிம், அவங்க தான் பாதிக்கப்பட்டவங்க. முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். யார் வந்து பார்த்தீங்கன்னா மனவேதனையோடு இதுக்கு மேலே நம்மளால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க டைவர்ஸ் அறிவிக்கிறாங்க, அவங்க தான் பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. ஒரு 10% வேணால் நான் சொல்கிறது மிஸ் ஆகிருக்கலாம். 95% சொல்கிறேன், 99% சொல்கிறேன். யார் வந்து விவாகரத்து பண்ணுறேன்னு சொல்லி முதல்ல அறிவிக்கிறாங்களோ அவங்க தான் விக்டிம். ஜெயம் ரவி விஷயத்திலும் அப்படிதான், எல்லா விஷயத்திலும் சொல்கிறேன். யார் வந்து நான் டைவர்ஸ் பண்ணுறேன்னா அவங்க பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. அதை புரிஞ்சுக்காம இருக்குன்னா இவர் ஏஆர் ரஹ்மான் வந்து எப்படிப்பட்டது தெரியுமா, அப்படியே
உழம்புறானுங்க. இந்த யூடியூப்ல உட்காந்துட்டு சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. அவனுக்கு கவலைன்னு கேட்டால் அவனுக்கு வியூஸ் வரணும். ஏஆர் ரஹ்மானை வந்து நம்ம பாராட்டி பேசணும்னா இப்போ நீங்களாவது சொல்லுங்கடா. ஏஆர் ரஹ்மான் நீங்க தான் ரொம்ப பழகிறவன் பேசணும்ல, அவனுக்கு ஒரு ஃபோனை போட்டு கேட்டு சொல்லுங்க, எதுக்கு சார் டைவர்ஸ் பண்ணுறீங்கன்ட்டு கேட்க முடியாதுல்ல. அப்போ நீங்கள் உங்களுடைய பதில் எல்லாருடைய பதில் கேட்டினா இது வந்து ப்ரைவேட் மேட்ரு, அவங்க ப்ரைவசி, அவங்க தனிப்பட்டவர். அப்போ ஏன் பொது வழிக்கு வருது? அப்போ இந்த கேள்வி கேட்கணும்ல நம்ம. இங்கே ஏஆர் ரஹ்மான் வல்லவர் நல்லவர்னா சாய்ராபுரம் நல்லவர் வல்லவங்க தான் அவங்களும். நீ வந்து ஒரு இசையில் நீ வந்து மிகப்பெரிய மேதையானா அந்த மேதைக்கு ஆகிறதுக்கு அவங்களும் ஒரு காரணமாக இருக்கிறாங்கல்ல. குடும்பத்தை வந்து கவனிக்கிறாங்கல்ல, உனக்கு அந்த ஃப்ரீடம் கொடுக்குறாங்கல்ல. நீ தான் பெரிய இசையை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே. ஒரு பாடகி சொன்னாங்க, எல்லாரீஸ்வரின்னு ஒரு பாடகி, நீங்கள் ஏன் திருமணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, நான் வந்து இசையை திருமணம் பண்ணிக்கிட்டேன். இசையிலே நீ மூழ்கி இருக்கிற குடும்ப வாழ்க்கை இல்லைன்னா நீ இசையை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே. ஏன் உனக்கு ஒரு பொண்ணு, எதுக்கு உனக்கு பிள்ளைங்க? நீ தான் இசை மேதையாச்சா இல்லை? அப்படி இசை மேதையானா உன் குடும்பத்தை உன் பிள்ளைகளை எல்லாம் வளர்க்குற அந்த வேலையை வந்து பண்ணாங்கல்ல. அப்போ அவங்க வந்து ஒரு மதிக்க தகுந்த நபர் தானே சாய்ரா பண்ணுவோம். அப்புறம் அவங்கள பத்தி நிறைய விஷயம் வெளியே வராதனால அப்படி இல்லை சார், வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வந்து ஒரு இசையமைப்பாளரோட குணங்கள் வந்து வெளியே தெரியப்படுது. நான் என்ன சொன்னா, நீங்க பிரபலமாக இருக்கிறதுனால உங்களுடைய குணங்கள் பேசப்படுது, அதான் நல்லவர் வல்லவர்ன்றீங்க. அப்போ சாய்ராபானும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நல்லவர் வல்லவர் வந்து நல்லவர் வல்லவர் ஆகிறதுக்கு சாய்ராபானும் ஒரு காரணமா இருக்கலாம்ல. ஒரு மனைவியா இருந்திருக்கிறாங்கல்ல. ஒரு மனைவின்ற அந்த ஸ்தானத்துல இருந்து ஒரு பெண் கொடுக்க வேண்டிய அத்தனையும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்கல்ல 30 ஆண்டு காலம். உங்களுடைய நல்லது கெட்டது எல்லாத்தையும் அவங்க கூட துணைக்கு இருந்திருக்கிறாங்கல்ல. ஒரு ஆளுமைனா கண்டிப்பா அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க, அல்லது ஒரு மனைவி இருப்பாங்க, கண்டிப்பா இல்லையா. குடும்பத்தின் ஆதரவு இல்லாம இவ்வளவு பெரிய ஆளா இருக்க முடியாது இல்ல. சொல்லுங்க. இல்லைங்க, நான் பெரிய இசை மதையானதுக்கு காரணம் முழுக்க என்னுடைய அறிவு தான். என்னுடைய தாயாரோ என்னுடைய தந்தையாரோ சில பசங்க சொல்றாங்களே, இப்போ வந்து எங்க அப்பா இல்லாம நான் வந்துடுவேன், இந்த விஜய் சேதுபதி பையன்லாம் சொல்றாங்கல்ல, புரிதல் இல்லாம சொல்றது. நீங்க பெரிய இசை மேதை ஆனால் கூட உங்களுக்கு வந்து அந்த பீஸ் ஆஃப் மைண்ட்னு ஒன்று இருக்குல்ல சாரதி, அது யாரால கிடைக்குது? மனைவியால கிடைக்குது. நான் கேட்குறேன், வந்து ஒரு தாய் 5 பிள்ளைங்க பெற்றுக்கிறாங்க, 5 பிள்ளையும் வெவ்வேறு ஆளுமையா மாறுறாங்க. அந்த தாயோட அந்த என்ன சொன்னா அந்த பாசம் பகிர்ந்தளிக்கப்படுது. ஆனால் அதை ஒருத்தர் சிறந்த ஆளுமையாயிடுறான். சிலது வந்து பார்த்தீங்கன்னா அவனோட கொஞ்சம் வேற துறையில் போகிறான், அல்லது இருக்குன்னா அவனோட கொஞ்சம் ஆளுமை குறைவான இருக்கிறான். அங்கே யார்கிட்ட கோளாறு இருக்கு? தாய்கிட்ட கோளாறு கிடையாது. சமூகத்தில் இவன் வந்து பழகக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து அந்த மாதிரி அவனை மாற்றுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனைவி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் அவன் மேலே வந்துடுறான். அப்போ இன்னொரு சப்போர்ட் மனைவின்ற ஒரு பெண் வந்த பிறகு அவன் நிறைய பேர் திருமணம் ஆன பிறகு மிகப்பெரிய ஆளுமையாக மாறி இருக்கான். அப்போது ஏதோ வகையில் தாய் மனைவி, இரண்டாவது 2 பெண்கள் இல்லாமல் இங்கே வந்து ஆண்கள் இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுங்க. ஏதோ எக்ஸப்ஷன் ஏதோ 1-2 காட்டி நீங்கள் பேசுகிற பிரயோஜனம் கிடையாது. தாயாலையும் மனைவியாலும் தான் ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் மிகப்பெரிய ஆளுமையாக மாற முடியும், மாறிட்டு இருக்கிறான். அவங்கெல்லாம் எப்படி அஸ்திவார கல் எப்படி மறைஞ்சா இருக்கும். இப்போ நான் கேட்குறேன், இந்த பில்டிங் இருக்கு, எவ்வளோ கல் இருக்கு, சுற்றி கல் இருக்கு, மேலே ஒரு கல், இங்கே எல்லாம் கட்டடம் ஃபுல்லாக கல் தான் இருக்கு. ஆனால் அஸ்திவார கல் நம்ம கண்ணுக்கு தெரியுதா? தெரியாது. அஸ்திவார கல் தான் தாங்குது இந்த பில்டிங்கை. நீங்களும் நானும் தைரியமாக உட்காந்துருக்குறோம். அஸ்திவார கல் மறைஞ்சுதான் இருக்கும். இவர் பிரபலமாக இருக்கிறாரு, அவங்க மனைவி பிரபலம் இல்லாமல் தெரியும்னா அவங்க அஸ்திவாரம். அம்மா ஒரு அஸ்திவாரம். இன்னும் சொல்ல போனால் அவங்க இறந்து போன சேகர் அவங்க அப்பா ஒரு அஸ்திவாரம். அவங்கெல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. இவங்க எல்லாருக்கும் இந்த துதிப்பாடிகள் இந்த எடுப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சேனலில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்கல்ல, அவனெல்லாம் நான் சொல்கிறேன். ஏஆர் ரஹ்மான் பிரபலமானவர், புகழ் வாய்ந்தவர், சிறந்த மனிதர் எல்லாம் சொன்னால் அங்கே 2 பெண்கள் காரணன்றதை மறந்துட்டு பேசுகிறாங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இவ்வளோ நேரம் எங்களுக்காண்டி கருத்துக்கள் சொன்னதுக்கு மிக்க நன்றி. நன்றி சார்.